லட்சக்கணக்கான பணங்களை செலவழித்து கட்டின வீட்டில் நிம்மதியாக வாழ முடிகிறதா? இதை குறித்து தான் இன்று பேச விரும்புகிறேன். தொடர்ந்து கேளுங்கள். இது விசுவாச ஜெப வீடு வழங்கும் காலை தியானம். அழகான கட்டிடங்களை உருவாக்குவது பெரிய கஷ்டமில்லை. அரபு நாடுகளுக்கோ வேறு நாடுகளுக்கோ போய் பணம் சம்பாதித்து சிமெண்ட்டும் கம்பியும் எல்லாம் வாங்கி வீடு கட்டலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை கட்டி உயர்த்துவது என்பது கடினமானது. லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து கட்டிய அழகான வீடுகளில் அநேகர் நிம்மதியும் சமாதானமும் இல்லாமல் காலத்தை போக்குகின்றனர். யார் இதற்கு காரணம்? அவர்களுடைய நரகத்தை அவர்களாகவே உண்டாக்கி உள்ளனர். வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்லி தரம் குறைவாக பேசும்போது அவ்வாறு நிகழ்கிறது. யாரும் ஒன்றும் பேசுவதில்லை, ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவதில்லை, சொல்வதெல்லாம் குற்றங்களும் குறைகளும் தான். உங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு குளியலறையும் கழிப்பிடமும் உண்டு என்று இருக்கட்டும். ஒரு பிள்ளை குளிக்கவோ துணி துவைக்கவோ உள்ளே சென்றுவிட்டாள். அவள் குளிக்க அதிக நேரமாகிறது. இந்த சூழ்நிலைமையில் உங்களுக்கு 2 விதங்களில் செயல்படலாம். குற்றம் சொல்லி அவர்களை குறை கூறலாம், அல்லது என்னால் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய முடியும் என்று நினைத்து கிரியை செய்யலாம். நீங்கள் குறைகளையும் குற்றங்களையும் சொல்லும்போது அதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தின் மேல் நியாய தீர்ப்பை வரவழைத்து கொள்கிறீர்கள் என்று உண்மையாய் நீங்கள் மறந்து போகக்கூடாது. நண்பனே, உன்னை போல திறமை உள்ளவர்கள் யாரும் இல்லை என்று நீ உன் இருதயத்திலே நினைக்கலாம். நீ சொல்லுகிற காரியங்களை செய்ய முடியாதென்று நீ பிடித்த முயலுக்குத்தான் 3 கால் இருக்கிறது என்று நீ சொல்லலாம். உன்னுடைய பிடிவாதம் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நான் உன்னிடத்தில் ஒன்றை அறிய விரும்புகிறேன். உன்னில் ஒரு பலவீனம் இல்லையா? ஒரு தவறும் உன்னிடத்தில் இல்லையா? உன்னுடைய சொந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது உன்னை விட மற்றவர்கள் எவ்வளவோ நல்லவர்கள் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இரக்கமில்லாமல் நீ செயல்படுகிறாய். தேவனுடைய வசனம் உன்னிடத்தில் சொல்வதை கேள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 2 அதிகாரம் 3-5 வசனங்கள். அன்பா, நீங்கள் ஒரு பெரிய வீட்டில் இருந்தாலும் சிறிய வீட்டில் இருந்தாலும் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்தில் பரலோகம் இறங்கி வர அனுமதியுங்கள். அதற்குரிய திறவுகோல் உங்களுடைய கையில் உள்ளது. உங்கள் பேச்சுவார்த்தைகள் அன்பு நிறைந்ததாய் காணப்படட்டும். பிரச்சனைக்கு காரணமாயிராமல் விடுதலைக்கு காரணமாயிருக்கட்டும். அப்பொழுது தேவ சமாதானமும் தேவ அன்பும் உங்கள் குடும்பத்தில் இறங்கி வரும். தேவனுடைய வசனம் சொல்வதை கவனியுங்கள். நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி
நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. தேவனுடையதான மாறாத வசனம்தான் இது. நண்பனே, உன்னுடைய குணத்தில் வித்தியாசம் ஏற்படவில்லை என்றால் எவ்வாறு உன் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும்? சில வீடுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு தயாராகவில்லை எனில் உடனே பிரச்சனை வந்துவிடுகிறது. இந்த வீட்டில் ஒன்றும் நேரத்திற்கு கிடைப்பதில்லை என்று புலம்புகிறாய். நண்பனே, உன் மனைவியிடம் சென்று அன்புடன் பேசுங்கள். உனக்கு அதிக வேலை உள்ளதா? நானும் உதவி செய்கிறேன், நான் அந்த வேலை செய்கிறேன், நான் இந்த காயை வெட்டி தருகிறேன் என்று அன்போடு நீ பேசு. சில உதவிகளை செய்து கொடு. இப்படி ஒரு நல்ல வார்த்தை சொல்ல உங்களால் ஏன் முடிவதில்லை? உன்னுடைய வீட்டில் குறிப்பிட்ட நேரத்தில் உணவு கிடைக்காவிட்டால் அதற்காக மனைவியையும் பிள்ளைகளையும் குறை சொல்லி தாழ்த்தி பேசினால் அதற்கு முடிவு காண முடியுமா? உன்னுடைய மனைவி ஒரு பட்டனை அழுத்தும் போது சிரிக்கவும் குதிக்கவும் அவள் ஒரு இயந்திரம் அல்ல. நம்மை போல அவளும் ஒரு மனிதன்தானே. குடும்பத்தில் இது போன்ற அநேக பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை வரும்போது குறை சொல்லி பழகிவிட்டோம். இனியாவது குறை சொல்லுகிற பழக்கத்தை விட்டுவிடுங்கள். வேதாகம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறர்க்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுவோமே எனில் குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும். அநேகர் தன்னுடையதான குறைகளை உணராமல் எல்லாவற்றுக்கும் மனைவி, பிள்ளைகள், மற்றவர்களையே குறை சொல்லும்போது அந்த குடும்பம் ஒரு நரகமாகி விடுகிறது. வீட்டை கட்டும்போது மிகவும் பிரயாசப்பட்டு கடன் வாங்கி லோன் எடுத்து தன்னுடைய மனதிற்கு ஏற்றாப்படி அந்த வீட்டை கட்டி முடிக்கிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பு நண்பா, சகோதரியே, தாயே, தகப்பனே, உன்னுடைய குடும்பத்திலும் ஒருவேளை இதே போல சமாதானம் இல்லாமல் ஒரு பெரிய வீட்டில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கண்ணீரும் வேதனையும் தான் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படியானால் நீ ஒன்றை நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல குறைவு இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்கிற பழக்கத்தை விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது, அதை நான் சரி செய்து கொள்கிறேன். என்னுடைய குடும்பத்தினுடையதான சமாதானத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுடையதான சமாதானத்திற்காக, நாங்கள் குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்காக நான் என்னை எவ்வளவு தூரம் சரிப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் நான் என்னை சரிப்படுத்தி கொள்வேன் என்று ஒரு தீர்மானம் எடு. அந்த தீர்மானத்தை கடவுள் அங்கீகரிப்பார். உன்னுடைய குடும்பத்துக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றம், சந்தோஷம் உண்டாகும். அதனால் நீ வேறு எதையும் நினைத்து கவலைப்படாதபடி தொடர்ந்துள்ளதான வருடங்கள் சமாதானமாய் வாழ உன்னால் முடியும். ஆமேன்.